ஒரு வாட்டி இந்த மாதிரி பன்னீர் கிரேவி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்போ பன்னீர் வாங்கினாலும் இந்த கிரேவி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்டில் வரும். அது செய்கிறதுக்கு 1/2 கப் கெட்டியான புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்ச பன்னீர் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீர் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயிலே 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதும் 2 தக்காளியை நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட்டை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா கொதிச்சதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரையும் இதோடு சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 2 பச்சை மிளகாவை கீரி இதோட சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கெலாம் அல்டிமேட் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.